சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாயி தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, பட்ட கஷ்டம் வீண் போகலங்க. பாதி கிணறு தாண்டியாச்சு. மீதிய குரு பகவான் உங்களை தாண்ட வைப்பார், காப்பாற்ற வைப்பார். கண்டிப்பா குருனுடைய பயிற்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையில மிக முக்கியமா இப்போ நீங்க இந்த வருஷம் அனுபவிக்க போகின்ற பஞ்சமக யோகத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலங்கள்லாம் பதிவிட்டு வச்சு பார்க்கல என்ன சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் ஆப்ஷனையும் தவறாம செலக்ட் பண்ணிச்சுக்கோ. பார்த்தா நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் மிதுன ராசியில அர்த்தாஷ்டம வீட்டுல அமர்ந்திருந்தார். அவர் ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றி வாக்கியப்படி அப்படி பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு போய் உச்சமடைய போறார். முதல்ல ராசிநாதன் உச்சமடைந்தால் மிக முக்கியமான நல்ல காரியங்கள் நடக்கும். நீங்க நினைச்ச மாதிரி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சில சம்பவங்கள், சில நிகழ்வுகள் இந்த வருடம் நிச்சயம் நடக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற மாதிரி இந்த குருவோடைய பயிற்சி நிச்சயம் இருக்க போது. மிக முக்கியமா உங்களுடைய நீண்ட நாள் கனவு ஆசைன்னு சொல்லலாம், அது பழிக்கும், அது நடக்கும் நிச்சயமான முறையில். ஓகேங்களா? மிக முக்கியமா ஜென்ம சனி, அதுவும் 7.5 சனி ஜென்ம சனி காலகட்டத்துல குருவோடைய உச்சம் என்பது மிக மிக முக்கியம், கவனிக்கப்பட வேண்டியது. ஏன்னா உங்களுக்கு ஒரு கெட்ட காலம் போய்கிட்டு இருக்கு, அதுல ஒரு நல்லதை நடத்தி கொடுப்பவன் இந்த குரு பகவான். அவர் உச்சமடைந்தால் நிச்சயம் அந்த நல்லது நடந்தே தீரும். அது எந்த ஒரு கர்ம பலனாலும் தடுக்க முடியாது, கிரக பலனாலும் தடுக்க முடியாது. சரிங்களா? சரி, இப்போ என்னென்ன நடக்க போகுது அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம். சரிங்களா? நீங்க செய்த தான தர்மங்கள், தவங்கள் மற்றும் புண்ணியங்கள் இப்போ வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அதன் ரீதியா கிடைக்காத குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். மீன ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் வழியில இருக்கக்கூடிய எத்தனை கஷ்டமா இருந்தாலும் சரி, எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை சரியாகும். உங்க பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ், உடல்நல குறைபாடுகள், அல்லது உங்க பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் நடக்கல, ஊர்ல எல்லாருக்கும் நடக்க, என் பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷம் நடக்க மாட்டேங்குது, அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான ஒரு உத்தியோகம், தொழில் போன்றவை அமையக்கூடிய ஒரு காலகட்டம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ பிள்ளைகள் அப்படின்ற ஒரு விஷயத்துல நன்மை நிச்சயம் நடக்கும் இந்த 2026. அடுத்து கூடாத காதல் கைகூடும் கல்யாணத்தில். ஆமாங்க, இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சனிவன் ஜென்மத்திலிருந்து ஒரு அச்சம், ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருந்திருக்காரு. இந்த திருமண வாழ்க்கையில நல்லபடியா நடக்குமா, நல்லபடியா இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த பயம் இனி நீங்குது. குருவனுடைய உச்சத்தின் மூலமாக நடக்காத திருமணம் நடந்தே தீரும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் சரியாகக்கூடிய காலகட்டம், காதல் கல்யாணத்துல முடியக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல உங்களுடைய எதிர்பார்ப்பை, நீங்க ஒரு ஆசை வச்சிருப்பீங்க, ஒரு எதிர்பார்ப்பு வச்சீங்களா, அந்த எதிர்பார்ப்புக்கு ஈக்குவலா உங்க வாழ்க்கை துணை உங்களை வந்து சேரக்கூடிய தருணம் இது. சரிங்களா? ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு நிகழ்வு கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை. மிக முக்கியமா இழந்த நல்ல ஒரு பெயர் மீண்டும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ மிக முக்கியமா அந்த பஞ்சமக யோகத்தில், ஏன்னா 5ஆம் வீடு இல்லையா, 5ல குருவன் உச்சம் அடைந்திருக்காரு. அதனால 5 விதமான மிக முக்கியமான பலன்களை நம்ம பார்க்க போறோம். இதுல முதல்ல நான் சொல்றது ஞானம். ஆமாங்க, கிடைக்காத கல்வி அறிவு அல்லது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. கலைத்துறை சார்ந்த விஷயத்துல இருந்தாலும் சரி, அல்லது கல்வி படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, மீன ராசியில பிறந்தவங்க ஏதோ ஒரு பெண்டிங் இருக்குது, பாதியில் நின்ன படிப்பு இல்ல அரியர் இருக்குது, அதெல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. படிப்பில் தேர்வில் தேர்ச்சி பெறுவீர்கள். அதே போல ஆசைப்பட்ட படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஹையர் பொசிஷன்ல பெரிய பெரிய அந்தஸ்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் படிக்கக்கூடிய காலேஜில் சீட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மீனராசிக்காரங்களுக்கு கடல் கடந்து வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அப்போ கல்விக்கு யோகம் இருக்குது, கலைக்கு திறமைக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தருணம். உங்களுடைய டேலண்ட் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு, அந்த வாய்ப்பை இந்த குருவன் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு இந்த 2026. சரிங்களா? அப்போ ஞானம் என்பது வெளிப்படும் முதல் விஷயம். 2வது தனம், பணம் செல்வாக்கு கண்டிப்பா அதிகமான முறையில கிடைக்கும் இந்த 2026. காரணம் லாபஸ்தானம் 11ஆம் வீடு. அந்த 11ஆம் வீட்டை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். சரிங்களா? ஏன்னா குருவான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு பலன் அதிகம். குருவுடைய பார்வை பலன்கள்ல 5, 7, 9 ரொம்ப முக்கியமானது. அதுல 7ஆம் பார்வை முழுமையான பார்வை, குருவின் நேரடி பார்வை.
அது மகர ராசியில பதியுது. உங்களுடைய மீனத்திற்கு அது 11ஆம் வீடு லாபஸ்தானம். அப்போ பண தேவை பூர்த்தி அடையும். பல்வேறு விதமான வேலை தொழில் மூலமாக பண லாபங்கள் பார்ப்பீங்க. ஒரே நேரத்தில் 2 வேலை பார்க்கறது, ஒரே நேரத்தில் வேலை மற்றும் தொழில் பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா ஏற்படும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு, ஷேர், பணம் போன்றவை கிடைக்கும். நியாயமான சொத்து பங்கீடுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நீங்க ஏதோ ஒரு சீட்டு கம்பெனி பிடிச்சிருக்கீங்க, இல்லை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல பெரிதளவு ஒரு growth இருக்கும், பெரிய அளவு ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் ட்ராப் ஆனவங்களுக்கு, சரியா அமையாதவங்களுக்கு இந்த செகண்ட் சான்ஸ், மறுமண வாழ்க்கை நல்ல விதத்தில் அமையும். ஏன்னா 11ஆம் வீடு செகண்ட் மேரேஜும் சொல்லக்கூடிய ஒரு வீடு. கண்டிப்பா அதுவும் இந்த 2026 நல்ல விதத்தில் அமையும். மேலும் ஏமாற்றம், தோல்வி, துரோகம் உங்களுடைய திருமண வாழ்க்கை மற்றும் தொழில் ரீதியாக ஏற்பட்டுருச்சுன்னா அதுல கண்டு நீங்க துவள வேண்டாம், அதுல நீங்க இருந்து மூழ்கிட வேண்டாம். ஏன்னா உங்களை கைதூக்கி காப்பாத்துறதுக்கு குருனுடைய பயிற்சி சாதகமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு நபரை உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா உள்ள அறிமுகப்படுத்துவாரு இந்த குருபான். அப்படிப்பட்ட நபர் கிடைப்பதன் மூலமா நீங்க வெற்றி அடைவீர்கள், லாபம் பெறுவீர்கள். உங்க வாழ்க்கை இன்னொரு பாதையை நோக்கி பயணிக்கும் உறுதி. சரிங்களா? அடுத்து 3வது, நிச்சயமா இந்த குருபான் 4ஆம் வீடான மிதுனத்தை விட்டு விலகி போறார். சரிங்களா? அப்போ சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்து போகிறார். அப்போ ரொம்ப நாளா நான் சொந்த வீடு வாங்கணும், சொந்த நிலம் எனக்குன்னு ஒன்று வாங்கணும், இல்லை கார் வண்டி வாகனம் வாங்கணும், எனக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா? அந்த ஆசை, அந்த கனவை இந்த குருவான் பழிக்க வைக்க போகிறார். ஸோ அந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிளான், நீங்க போட்ட திட்டம் பழிக்கும். நல்ல விதத்தில் இந்த 2026 உங்களுடைய சுய சம்பாத்தியம் அல்லது கடுமையான உழைப்பு அல்லது கடுமையான போராட்டத்துக்கு பிறகு அந்த சொத்து விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். சொத்துல ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் போய்கிட்டு இருந்தாலும் அந்த வழக்குகள் முடியக்கூடிய தருணம் இது. ஆக மொத்தம் சொத்து அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு நல்ல விதமான தீர்வும் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ கண்டிப்பா சொத்து விஷயங்கள் உங்களுக்கு உருவாயிரும். அடுத்து 4வது விஷயம், மிக முக்கியம், அந்த குருவினுடைய 5ஆம் பார்வை என்பது விருச்சிக ராசியில பதியும். விருச்சிகம் என்பது உங்களுக்கு 9ஆம் வீடு. 9ஆம் வீடு அப்படின்றது பாக்கியஸ்தானம். அப்ப திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், அதோடு சேர்த்து பதவி பாக்கியமும் இருக்குது. அதோட புதிய அந்தஸ்து, புதிய பொறுப்புகள், ப்ரமோஷன், சம்பள உயர்வு போன்ற விஷயங்கள் கிடைக்கும். குடும்பத்துல வாரிசு கிடைக்கும். மேலும் நீங்க எந்த ஒரு துறையில இருந்தாலும் அந்த துறையில் இருக்கக்கூடிய ஹையர் பொசிஷன், தலைமை பொறுப்பு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ கௌரவ விருதுகளும் பரிசுகளும் பெறக்கூடிய சான்சஸ் உங்களுக்கு உண்டு. சில பேர்த்துக்கு வெளிநாடு போய் வேலை பார்க்கணுன்ற ஒரு ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் இப்போ பழிக்கும், நடக்கும். அதுக்குண்டான யோக வாய்ப்பு உண்டு. மிக மிக 9ஆம் வீட்டை குரு பார்த்தால் வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அது நேரடியான பிரச்சனை அல்லது மறைமுகமான பிரச்சனை, வெளியில சொல்ல முடியாத பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த குருபான் அந்த பிரச்சனையை யாருக்கும் தெரியாமலே சீக்கிரட்டாவே அதை சரி பண்ணி முடிச்சு கொடுத்துருவார். ஓகேங்களா? அப்போ அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கு உண்டான வழியை குரு காட்டி கொடுப்பார். வாய்ப்பை பயன்படுத்திங்க. சரிங்களா? அடுத்து மீதம் இருக்கக்கூடிய பார்வை குருனுடைய 9ஆம் பார்வை இல்லையா? ஸோ 5வதாக அந்த 9ஆம் பார்வைக்கு உண்டான பலனை நம்ம பார்க்க போறோம். குருவினுடைய 9ஆம் பார்வை மீன ராசியான உங்கள் மீது பதிகிறது. உங்கள் மீது இருக்கக்கூடிய சனி பகவான் மீது விழுது. அசுபகரமான சனி பகவான் மீது சுபகரமான முழு குருவானுடைய பார்வை பட்டால் நிச்சயம் இனி சுபச்சனியாக அவர் செயல்படுவார். சனி பகவானுடைய கடுமையான பலன்கள் குறையும். அதுல முதல் முக்கியமான சொல்லக்கூடியது உடல் ஆரோக்கியம். மீனராசிக்காரங்களுக்கு உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நோய் பிரச்சனைகள், அவதிகள் இனி இருக்காது. அப்பக்கப்ப அடிபடுறது, விபத்து ஏற்படுறது, ஏதாவது ஒரு நோய் பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, மாத்திரை சாப்பிட்றது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்துகிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜூன் மாதத்துக்கு பிறகு அது சரியாகும். உடல் ஆரோக்கியம் இருக்கும், மன தெளிவு இருக்கும், மனக்குழப்பங்கள் தீரும். அல்லது உங்களை யாரோ ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் இருக்குது, அல்லது யார்கிட்ட நீங்க வேற வழி இல்லாம அவங்களுடைய சூழ்ச்சிக்கு அடிமைப்பட்டு கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. அல்லது மிக முக்கியம் அந்த ஏவல், பில்லி, சூனியம், வசியம் இந்த மாதிரியான ஒரு கோளாறு பிரச்சனை வந்து நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி. மேலும் தன்மானத்தை சீண்டக்கூடிய ஏதோ ஒரு பழி குறை மீது, அதாவது உங்க மேல யாரோ ஒரு பழியோ குறையோ போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் இருக்கீங்க. ஸோ நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எது உங்களுக்கு இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை அடைந்து நிம்மதி சந்தோஷத்தோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, மன தெளிவோடு தலை நிமிர்ந்து நடக்கப் போகிறீர்கள். தலை குனிந்த வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. தலை நிமிரக்கூடிய வாழ்க்கை தான் வந்து நிற்குது. நிச்சயம் உங்க தலைக்கு மேலும் ஒரு புது கிரீடம், அது ராஜ கிரீடமாக கண்டிப்பான முறையில் இருக்கும். அரசாங்க வழியிலோ அல்லது கிடைக்க போகின்ற அந்தஸ்து, மிக முக்கியமான பொறுப்புகள் வழியிலோ கௌரவங்களும் மரியாதையும் உங்களை தேடி வரும். அந்த வரக்கூடிய அந்த மரியாதையின் மூலமா உங்க வாழ்க்கை நிச்சயம் வேறு விதத்துல மாறும். ஸோ அதனால கண்டிப்பா இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் இந்த மீனராசிக்காரர்கள் நிச்சயமா ஹேண்டிகேப்டு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால முடிந்த உணவு தானம், உடை தானம், வஸ்திர தானம் போன்ற விஷயங்களை செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ தவறாம அந்த வழிபாடு பண்ணுங்க. மேலும் குரு பகவானுக்கு மிக முக்கியமான முறையில
புஷ்பங்களால் அர்ச்சிக்கும் போது மிகப்பெரிய நன்மை நடக்கும். தாமரை பூவினால் மாலை தொடுத்து போடுவோம் சரி, அல்லது தாமரை பூக்களால் உங்களுக்கு அர்ச்சனை செய்கின்ற போதும் சரி, மிகப்பெரிய அளவு பதவி வாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கு யோகமாக அது அமையும். தவறாம இந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் மற்றும் விஷயத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட தர பெல்லைக்கான பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாம செலக்ட் செய்யுங்க. உடனே நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம்.